சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் கேப்டன் விஜயகாந்த் நினைவஞ்சலியில் கண்ணீர் விட்டு கதறி அழுத பெண்கள். தேமுதிக கட்சியின் தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். தேமுதிக கட்சியினர் மற்றும் ரசிகர்கள் தமிழகம் முழுவதும் நினைவஞ்சலி மற்றும் படத்திறப்பு விழா நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றது. அதேபோல் திங்கட்கிழமையான இன்று மாலை 7 மணியளவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றிய நகர தேமுதிக சார்பில் ஒன்றிய செயலாளர் முருகன், நகர செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் கேப்டன் விஜயகாந்த் உயிரிழந்து 37 நாட்கள் முடிந்த நிலையில் படத்திறப்பு விழா மற்றும் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சென்னை இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. மேலும் விஜயகாந்த் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள் பாடப்பட்டதால் நினைவஞ்சலி நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஒட்டுமொத்த பெண்களும் இன்னிசை கச்சேரி முடியும் வரை கதறி அழுதபடியும் கண்ணீர் சிந்தியபடியும் இன்னிசை கச்சேரி பார்த்து துக்கத்தில் ஆழ்ந்தனர். நிகழ்ச்சி முடிந்தவுடன் சுமார் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் ஆர் குழந்தைவேல் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே அண்ணா அவர்கள் மறைந்த பொழுது தூர்தர்ஷன் என்ற ஒரே ஒரு டிவியும் அந்த ரேடியோ ஒன்று இருக்கும், வானொலி ஒன்று, அதை தவிர எதுவும் கிடையாது. அண்ணா மறைந்தார். அண்ணாவை பார்ப்பதற்கு வழி இல்லை. இன்று போல் அன்று ஊடகங்கள் வளர்ச்சி அடையவில்லை, விஞ்ஞானம் வளர்ச்சி அடையவில்லை, அறிவியல் வளர்ச்சி அடையவில்லை, இது போன்ற செல்போன்கள் இல்லை, நூற்றுக்கணக்கான தொலைக்காட்சிகள் இல்லை, ஆயிரக்கணக்கான வலைமொழிகள் இல்லை, கோடிக்கணக்கான கைபேசிகள் இல்லை. அண்ணா மிக அதிகமான அறிவியல் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி, இது போன்ற சூழ்நிலையிலே கேப்டன் அவர்கள் மறைந்திருக்கிறார். மக்கள் நினைத்திருந்தால் அறிஞர் அண்ணா, கர்ம வீரர் காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் போன்று எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவை பார்த்ததை போன்று தலைவர் கேப்டன் அவர்களுடைய மறைவையும் அவரவர்கள் வீட்டிலே இருந்து, ரோட்டிலே இருந்து, இருக்கின்ற இடத்திலே இருந்து, டீ கடையிலே இருந்து, எங்கெங்கு யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அதை அப்படி செய்யவில்லை. நான் செல்போன்ல பார்க்கிறேன், டிவியில பார்க்கிறேன், எல்லாத்திலையும் பார்க்கிறேன். ஆனால் ஒரு மனிதன் இப்படி வாழ்ந்திருக்கிறார் என்று தெரிந்தவுடன் நான் இதிலே பார்த்து திருப்தி அடைய மாட்டேன், என்னுடைய வருத்தத்தை தெரிவிக்க மாட்டேன், இறுதி அஞ்சலியை செலுத்த மாட்டேன், நேராக சென்றுதான் இறுதி அஞ்சலியை செலுத்துவேன் என்று சொல்லி லட்சக்கணக்கான பேர் திரண்டார்கள். தமிழ்